என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எக்கோ எதுவும் வேணாம், அப்படியே வச்சிருங்க. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர்ல நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர். இந்த அற்புதமானதொரு விக்னேஷ் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணமாக அமைந்த இந்த பள்ளியினுடைய விக்னேஷ் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் குப்புசாமி ஐயா அவர்களே, அவர்களுடைய அருமை புதல்வர்கள் டாக்டர் சந்தோஷ் அவர்களே, அவர்களுடைய துணைவியார் அவர்களே, அவருடைய இளைய புதல்வர் என்ஜினியர் சதீஷ்குமார் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, இத்துணை பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு சிங்கப்பெண்ணாக டைனமிக் பர்சனாலிட்டியாக திகழக்கூடிய சவிதா மேடம் அவர்களே, சிபிஎஸ்இ ஸ்கூலினுடைய பிரின்சிபல் தேன்மொழி மேடம் அவர்களே, இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய பிரின்சிபல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகிகளாக வீற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களே, நம்மை எல்லாம் மகிழ்வித்து இன்னும் மகிழ்விக்க காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, இந்த பள்ளியினுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர் பெருமக்களையும் சிறந்த ஒரு ஆடியோ சிஸ்டத்தை அமைத்து கொடுத்த ஆடியோ நிறுவனத்தை சார்ந்த சகோதரர் அவர்களே, குழுமி இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம எல்லாம் அழகாக படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாள் என்னுடைய வாழ்நாளிலே ஒரு மறக்க முடியாத ஒரு மைல்ஸ்டோன் என்றுதான் நான் சொல்வேன். சேர்மன் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் படித்த பொழுது மெய் சிலிர்த்து போனேன். இப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்திலே நான் வந்து பேசுவதற்கு காரணமாக இருந்த சவிதா மேடத்திற்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியினை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சின்ன வயதிலே பள்ளி நாட்களிலே சீஃப் கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொன்னால், யார் வராங்க, என்ன பேச போகிறாங்கன்னு அவ்வளோ ஆர்வமாக இருப்பேன். என்னுடைய பள்ளி காலத்திலே வாழ்நாளில் நாமும் இதுபோல் ஒரு சீஃப் கெஸ்டாக ஒரு நிறுவனத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அந்த எண்ணம் இன்றைக்கு நனவாகி இருக்கிறது. நீங்கள் தட்டுற கைத்தட்டல் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆடியோ சிஸ்டம் அண்ணா போட்டு விடுறாரு. அண்ணா அதை போடாதீங்க, இயற்கை தான் வேணும். நல்ல ஒரு தடவை கைத்தட்டுவோமா? ஏன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கு. இப்படி கைத்தட்டுங்க. ஆயிரத்தி 330 குறட்பாக்களை வள்ளுவர் பெருமான் எழுதியிருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள். அண்ணா எங்கே பாருங்க, ஆடியோ சிஸ்டமில் கையை வைக்கவே கூடாது. சம்சாரத்தையும் மின்சாரத்தையும் அடிக்கடி டச் பண்ணக்கூடாது, பிரச்சனை ஆகிடும். ஒன்ஸ் வச்சிட்டிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. 1330 குறட்பாக்களை எழுதியிருந்தாலும் வள்ளுவர் பெருமான் ஒரு குறட்பாவை நான் படிக்கும்பொழுது மெய் சிலிர்த்து போவேன். சேர்மனுடைய வரலாற்றை நாம் படிக்கும்போது உண்மையாகவே
அவர் எடுத்த எண்ணம் இன்றைக்கு அவர் கண்ட கனவு இன்று நனவாகி இருக்கிறது என்று நான் மெய்சிலிர்த்து போனேன். அது என்ன குரல் தெரியுமா? வினை திட்பம் என்ற அதிகாரத்தில் 666, அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 நம்பர் சேர்ந்து வந்தா ஏஞ்சல் நம்பர். 111, 222, 555, 666 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த குரட்பா வந்து 666. எண்ணிய எண்ணியாங்கு ஏதுப எண்ணியார் திண்ணியராக பெறுங்க. ஐயா அவர்கள் ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. ஒரு சாதாரண விவசாயினுடைய மகனாக பிறந்து தன்னுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்தை, தனக்கு எதெல்லாம் கிடைக்கவில்லையோ, தனக்கு கிடைக்காத உயர்கல்வி இந்த பிள்ளைகளுக்கு, இந்த சமூகத்திற்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் தான் இப்படிப்பட்ட கல்வி நிறுவனத்தை தொடங்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இந்த குரல் உண்மையாகவே அவருக்குத்தான் பொருந்தும். அன்னைக்கு சீஃப் கெஸ்டா வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு நான் வந்து நிற்கிறேன். அப்ப நம்முடைய எண்ணத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. வள்ளல் பெருமான் அதனால் தான் சொல்வார், எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்துன்பார். அந்த இறைவனை, அந்த ஈசனை மனதிற்குள் ஏற்றிவிட்டால் எல்லாம் செயல் கூடும். ஐயா அவர்கள் மனசுக்குள்ள இப்படி ஒரு வாழ்க்கையை, இப்படி ஒரு வாழ்ந்து காமிக்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கை என்பது வரலாறு படிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கையை பிறர் படிக்கக்கூடிய வரலாறாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். வரலாறு படிப்பதிலே ஆச்சரியமில்லை, வரலாறு படைக்க வேண்டும். ஐயா அவர்கள் படைத்திருக்கின்றார், இன்றைக்கும் படைத்துக் கொண்டிருக்கிறார், நாளைக்கும் படைப்பார். ஏன்னா அவர் அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கார். பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, பாத்தீங்கன்னா இருப்பு கொள்ளலன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காரு. அந்த ஆக்டிவ்னஸ் வந்து நான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் இப்படிப்பட்ட நிறுவனங்களை அவர் உருவாக்க முடிந்திருக்கிறது. இன்னொரு பெரிய விஷயம், ஒரு மேனேஜ்மெண்ட் அவர் எவ்வளவு ஒரு கெட்டிக்காரர் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பர்சன் கிடைச்சிட்டாங்க, ஒரு நல்ல ஸ்டாஃப் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள பெருசா வளர விடுறதுக்கு எந்த இன்ஸ்டிடியூஷனும் விரும்ப மாட்டாங்க. ஆனா ஒரு நல் முத்துவா கிடைச்சாங்க சவிதா மேடம். ஆனா அந்த நல் முத்துன்னு அவர் கண்டெடுத்த பிறகு, கண்டெடுக்காம அவர் முத்தெடுக்காமே அந்த முத்து கிடைச்சிருச்சு. அந்த முத்து தான்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த முத்துக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்த காரணத்தினால் இந்த நிறுவனம் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்குங்க அந்த மனசு வரும்? அவருக்கு அது இருந்திருக்கிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் சவுண்ட் போட வேண்டாம் ப்ளீஸ். உண்மையாகவே பாராட்ட வேண்டும். ஒருவருக்குள்ள ஒரு ஸ்கில் இருக்குன்னா அந்த ஸ்கில்லுக்கு உண்டான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதற்கு கொடுப்பது மட்டுமல்ல, அதற்கான ஃப்ரீடம், சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார். சவிதா மேடம் எல்லாவற்றையும், ஒரு டான்ஸா இருக்கட்டும், இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லாங்குவேஜ் வந்துருச்சு. ஹிந்தி வந்துச்சு, இங்கிலீஷ் வந்துச்சு, தமிழ் வந்துச்சு, எல்லா லாங்குவேஜ். ஏன்னா குழந்தைங்க வந்து தமிழ் மட்டும் தெரிந்த ஒரு குழந்தைகளாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய தமிழ் கவிஞன் பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லிட்டான். அப்படி சொல்லும் போதே என்ன, அவன் ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாலிட்டி, பல மொழிகளை கற்ற அறிந்தவன். அப்ப பல மொழிகளை கற்று தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய தாய்மொழியை உயிராக நினைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோட்பாடு, கடமை. ரொம்ப நேரம் பேசி உங்களை நான் ஒன்றும் கஷ்டப்படுத்த மாட்டேன், அந்த கேரண்டியை நான் கொடுக்குறேன். இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். எதற்காக கூடி இருக்கிறோம்? முதல்ல ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கிறேன். குழந்தைகள் செய்யக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்தோம். ஃபீஸ் கட்டணும்னு மட்டும் இல்லாமல் இந்த பெற்றோர் தினத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்களே உங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துங்க. குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்து ஃபீஸ் கட்டுறது மட்டும் நம்மளோட வேலை கிடையாது. நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறது மட்டும் நம்மளுடைய வேலை கிடையாது. அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை ஒரு பெற்றோர் உட்கார்ந்து பார்க்கறது தான் அந்த குழந்தைகளுடைய முழு சந்தோஷமே.
நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன இருந்தா இந்த தலைமுறை சிறப்பா இருக்கும், இதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்றேன். இக்கிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இக்கிகை. இக்கிகைனா என்ன? ஒரு மனிதன் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியத்தை சொல்வதுதான் இக்கிகை. அது ஒரு ஜப்பானிய ரகசியம். ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருந்தா ஆரோக்கியமா இருப்பான், ஆரோக்கியமா இருந்தா நீண்ட காலம் வாழ்வான். நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கான ஒரு கலை. இந்த சைட்ல ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த இக்கிகை புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் ஜப்பான் நாட்டில் ஒக்கினாவா அப்படிங்கிற ஒரு தீவு, ஒக்கினாவா தீவுல ஒக்கிமி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம், 3000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். 100க்கு மேற்பட்ட மனிதர்கள் அசால்ட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடா காரணம்? இவ்வளவு நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் ஆனந்தமா வாழ்றாங்களே, அதோடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த புத்தகத்தை எழுதிய ஆத்தர்ஸ் 2 பேர் சேர்ந்து கிளம்பி போறாங்க கிராமத்துக்குள்ள. போனா போய் சேர்ந்த 5 நிமிஷத்துக்குள்ள மாமா மச்சா மாதிரி சந்தோஷமா உறவு கொண்டாடுறாங்க. நகைச்சுவை உணர்வா பலகாலம் பழகின மாதிரி பழகுறாங்க. அவருடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன? இந்த ஒக்கிமி கிராமத்தில் மட்டும் எப்படி இவ்வளவு நீண்ட காலம் வாழ்றாங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து பார்த்தா, அந்த மனுஷங்க கம்யூனிட்டியாக வாழ்கிறார்கள், சேர்ந்து வாழ்கிறார்கள். நியூக்ளியர் ஃபேமிலியா தனித்தனியா இல்ல, சேர்ந்து வாழ்றாங்க. அந்த காலத்துல நம்ம வாழ்ந்தோமே கூட்டு கொடுத்தன வாழ்க்கை, அது மாதிரி ஒரு கம்யூனிட்டியாக வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியா இருக்காங்க, ஆரோக்கியமான உணவினை உட்கொள்கிறார்கள், குறிப்பா சைவ உணவை உட்கொள்கிறார்கள். வெளியில காத்தோட்டமா உள்ள இருக்கக்கூடிய இடத்திலே வசிக்கிறார்கள். மேக்சிமம் காத்தோட்டம் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கத்தில் இருக்கிறார்கள். நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறார்கள். உண்மையான ஆத்மார்த்தமான அன்போடு பழகுபவர்களாக இருக்கிறார்கள். பெற்றோர்களே, நான் ஏன் இந்த இடத்திலே இந்த செய்தியை நான் சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், இந்த நம்முடைய குழந்தைகள் எதை சொல்கிறோமோ அதை கேட்க மாட்டார்கள். நாம் எதை பின்பற்றுகிறோமோ, எதை செய்கிறோமோ அதைத்தான் பின்பற்றுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம் உடன் பிறந்தவர்களை எப்படி பாதுகாக்கிறோம், நம் பெற்றோர்களை நாம் எப்படி மதிக்கிறோம் என்பதை நம்முடைய குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய குழந்தைகள் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சூர்யா ஒரு படத்தில் அழகா சொல்லுவாரு, குழந்தைங்க கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஒரு டயலாக் சொல்லுவார். நம்ம என்ன பேசுறோமோ அதை தான் அந்த குழந்தை பேசு, புதுசா ஒன்றும் அது பேசுறது இல்லை. தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சொத்தை கொடுங்கள். அன்பையும் நன்றி உணர்ச்சியும் உங்கள் குழந்தைகளுக்குள் பதிவு செய்யுங்கள். வாழ்க்கையில் அன்பு என்ன? அன்பு ஐயா இந்த கல்வி குழுமத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த சமூகத்தின் மீதான அன்பு, தன்னுடைய வாழ்க்கையில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் என்ற அவருக்குள் தோன்றிய நன்றி உணர்ச்சி. அன்பும் நன்றி உணர்ச்சியும் எங்கு ஒன்று இணைகிறதோ அந்த இடத்திலே இறைவன் இருப்பான். உங்கள் குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக ஆக வேண்டும் என்று சொன்னால் கோவிலுக்கு அழைத்து செல்வதிலோ, மசூதிக்கு அழைத்து செல்வதிலோ, அல்ல கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு அழைத்து செல்வதிலோ அல்ல, சக மனிதர்களோடு அன்பு பாராட்ட கற்றுக் கொடுங்கள். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அன்பா இருக்க கற்றுக் கொடுங்க. வாழ்க்கையில என்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும், ஆடிட்டர் ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றோமே, எங்கேயாவது மனுஷனாக்கணுங்கிற முயற்சி பண்றோமா?
இந்த சமூகத்திற்கு அதுதாங்க தேவை. அன்பு தான் தேவை. ஒரு மனுஷனுக்குள்ள வரக்கூடிய சாதாரண அன்பு என்ன தெரியுமா? தன்னுடைய குடும்பம், தனக்கான வெற்றி, இதை பார்ப்பது சாதாரண மனிதம். ஆனால் அதற்கு தாண்டிய ஐயா போன்றவர்களுடைய அந்த அன்பு என்ன தெரியுமா? பேரன்பு. எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. லவ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. பாரதிதாசன் சொல்லுவான், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு, மக்களை ஒன்று சேர், மானிட சமுத்திரம் நான் என்று கூறு, அதில் உன்னை சங்கமமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூறு என்று சொல்லுவான். அறிவை விரிவு செய்யணும், அதை அகண்டமாக்கணும், விசால பார்வையால் பார்க்கணும்னு சொல்றான். குறுகிய பார்வை என்பது தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள் என்று பார்ப்பது. ஆனால் விசால பார்வை என்பது இந்த சமூகத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பிறப்பை இறைவன் ஏன் எனக்கு கொடுத்தான், இந்த சமூகத்திற்காக நான் செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கிறது, அதனால தான் இந்த மனுஷ பிறப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்ற அந்த பார்வை. சிட்டிசன் படத்துல அஜித்துக்கு டைலாக் எழுதுறாங்க, நான் தனி ஆள் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குன்னு. இன்னைக்கு ஐயாவுக்கும் அந்த வார்த்தையை சொல்லலாம். அவர் தனி ஆள் இல்லை, அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3000 மாணவர்கள், 500 ஊழியர்கள், இப்படி ஒரு கூட்டமே இருக்கு. அப்ப அதுக்கு தான் அந்த பாரதிதாசன் போட்டான், மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்று சொன்னான். அந்த மானிட சமுத்திரம் தான் ஒரு தனி மனுஷனாங்கிற இந்த நினைப்பில்ல, அந்த லவ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி, அந்த அன்பு பெருகி, தனக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சமூகத்திற்காக தான் செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்திருக்கிறார். சாதாரண விஷயம் இல்லை. அவரை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு பிறவியை இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கின்றான் என்று நான் யோசித்து பார்த்தேன். எத்தனையோ பேருக்கு கோடி பணம் இருக்கு, எத்தனை பேருக்கு இந்த கல்வி நிறுவனம் தொடங்கணும்னு என்ன இருக்கு? அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கே ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதி சொல்கின்றார். மகாகவி. ஏழைக்கு எழுத்தறிவிக்கக்கூடிய செயலை விட மிகச்சிறந்த செயல் எதுவுமே கிடையாது. அதனாலதான் அவ்வை பெருமாட்டி சொன்னா, கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொன்னான். அப்ப கல்வி கற்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தைகளே, இப்படிப்பட்ட இடத்திற்கு, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்திற்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்த உங்களுடைய தகப்பன் தாயிடம் இதுவரைக்கும் நீங்கள் நன்றி சொல்லாவிட்டால் இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு சென்று நன்றி செலுத்துங்கள். நிச்சயம் இருக்கக்கூடிய எந்த பெற்றோர்களும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கின்றான். நன்றி உணர்வை ஒரு குழந்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து பெற்றோர்களே, மனிதாபிமானத்தோடும் இரக்கத்தோடும் அன்புடனும் இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் இறைவனுடைய அருள் தானாகவே கிடைத்துவிடும். அதை உங்கள் பிள்ளைகளிடத்திலே விதையுங்கள். பாரதி சொல்றான், தவம் செய்யுங்கிறான். என்ன தவம் செய்யறதுன்னா, நான் காட்டுக்கு போய் திருவண்ணாமலையில போயிட்டு இந்த கிரிவல பாதையில உட்காந்துட்டு கமண்டலத்தோட உட்காந்துட்டு இருக்க தவம் செய்யறதா? இல்ல, அழகா சொல்றான், செய்க தவம், செய்க தவம், தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பு சிறந்த தவம் இல்லை. என்ன தெரியுமா உயர்ந்த தவம்? அன்பை விட சிறந்த தவம் எதுவுமே கிடையாது. அடுத்த வார்த்தை போடுறான், வையகத்தில் அன்பு சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்புண்டான். அன்பா யார் இருக்காங்களோ அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறது சத்தியம், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அதனால தவம் செய்வோம், அன்பு செய்து தவம் செய்வோம். அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையான ஒன்று. இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களிலே விக்னேஷ் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏசியோட ஒரு பெரிய கன்வென்ஷனல் ஹால் வந்து ஐயா உருவாக்கிடுவார். இப்படி விசிறிட்டுலாம் உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது உருவாகிடும். ஏன்னா நம்ம எதை கனவு காண்கின்றோமோ அதுதான் பலிக்கும். கனவு காண சொன்னாரு அப்துல் கலாம் ஐயா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. நம்மால் படுத்துக்கிட்டு நயன கனவு காண்றான், நயன்தாராவை.
அந்த கனவு இல்லை. கனவு வந்துருச்சுன்னா தூக்கமே வராது. விழித்து கொண்டு காண்பதுதான் அவர் சொன்ன கனவு. அதனாலதான் கவிப்பேரரசு வைரமுத்து சொல்லுவாரு, இளைஞனே நீ இருக்கின்ற நாட்களை எட்டிப்பாக்கு, சூரியன் நிலவு இரண்டிலும் விழித்திரு, படுக்கை போட்டு துயில் கொள்ளாதே, துயில் வரும்போது படுக்கை போடு, காலையில் பூமியில் உத்துளையிட்டு மாலையில் பூமியின் மறுபுறம் வெளிப்படு. மனித உள்ளம் காளி கிண்ணம், அந்த காளி கிண்ணத்துல வேற எதுவும் ஊத்தி நிரப்பிடக்கூடாது. மனித உள்ளம் காளி கிண்ணம், லட்சியங்களை ஊற்றி நிரப்பு, விண்ணும் மண்ணும் வெற்றியின் இலக்கு, செவ்வாய் கிரகம் சீக்கிரமே உனக்குன்னு சொன்னார். மூச்சு வாங்க சொன்ன, இப்பதான் ஒரு நிம்மதி வருது. ஒரு செய்தியை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இன்றைக்குள்ள குழந்தைகள், இன்றைக்குள்ள பெற்றோர்கள், நம்ம வளர்ந்த காலத்துல, நாங்க வளர்ந்த காலத்துல பெற்றோர்கள் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு அன்பு கலந்த மரியாதையோடு கூடிய பயம் இருக்கும். இன்னைக்கு பையன் என்ன தெரியுமா பண்றான், அப்பாவை பார்த்து செஞ்சிருவேன் அப்படிங்கிறான். அவனுக்கு பயம் இல்லை, மரியாதை இல்லை, கிராட்டிடியூட் இல்லை. நம்மளை கஷ்டப்பட்டு இப்படி நம் தகப்பன் படிக்க வைக்கிறானேங்கிற அந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சி இல்லை. அப்ப அந்த விதைப்பதற்கு தவற விட்டவர்கள் யார்? இந்த கேள்வியை உங்களிடத்தில் நான் விடுறேன். இந்த கேள்வியை உங்களிடத்திலே நான் வைக்கின்றேன். நம்ம வீட்டில் 5 குழந்தைங்களா இருப்போம், 3 குழந்தைங்களா இருப்போம். ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து பங்கு பிரிச்சு கொடுப்பாங்க. ஒரு பொருளுக்கு ஒரு குழந்தை அடம் பிடிச்சா நம்ம பெற்றோர்கள் கிடையாது, இன்னைக்கு வாங்கி தர முடியாது, அதுக்கு பிறகுதான் வாங்கி தருவேன், இப்ப முடியாதுன்னு இந்த நோ சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால வாழ்க்கையில தோல்வினா என்ன, ஏமாற்றம்னா என்ன, விட்டு கொடுத்தல்னா என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிச்சுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றோமா? மனசை தொட்டு கேளுங்க. பிள்ளைக்கு நீங்க பயப்படுறீங்களே, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இதை வெளிப்படையாகவே சொல்கின்றேன். உங்கள் குழந்தைகளிடத்திலே உங்களுடைய அன்பும் உங்களுடைய நடத்தையும், அந்த குழந்தைகளிடத்திலே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம், அது தானாகவே அந்த எனர்ஜி போய் சேரும். எந்த ஒரு வார்த்தை நாம் உண்மை இல்லாமல் பேசுகின்றோமோ அந்த எனர்ஜி போய் ஒருத்தவங்களை போய் ரீச் பண்ணாது. நம்ம எதை ஒன்று பிராக்டிஸ் பண்ணலையோ, பிராக்டிஸ் பண்ணாம பேசக்கூடிய எந்த வார்த்தையும் அடுத்தவங்கள்ட்ட போய் சேராது. தான் பிராக்டிஸ் பண்ற விஷயத்தை தான் மற்றவங்கள்ட்ட பேசினா அது போய் ரீச் ஆகும். அதனால தான் சொன்னாங்க, ப்ரீச் வாட் யூ பிராக்டிஸ்னு. நாம் அன்பை அனுபவிக்காமல், அன்பை பகிர்ந்து கொடுக்காமல், அன்பை பற்றி பேசினால் அது போய் சேராது. உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து வியக்கும் அளவிற்கு, உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து மதிக்கும் அளவிற்கு உங்களுடைய நடத்தையும் அன்பும் இருக்க வேண்டும். முதல்ல பிள்ளைகள் ஒரு விஷயத்தை கேட்டா தயவு செய்து அதற்கு நோ சொல்ல கற்றுக்கொடுங்கள் பெற்றோர்களே. தோல்வினா என்னன்னு தெரியணுங்க. தோல்வினா என்னன்னு தெரியாம வாழ்க்கையில எது கேட்டாலும் நீங்கள் வாங்கி கொடுத்து அந்த குழந்தை எப்படி தெரியுமா ஆக்குறீங்க? ஒரு போன்சாய் ட்ரீயை போல வளர்க்கிறீர்கள். வீட்டுக்குள்ளேயே வளர்ற போன்சாய் ட்ரீ எப்படி இருக்கும்? ஆனா ஒரு காட்டு செடி எவ்வளவு வலிமையா இருக்கும். ஒரு திரைப்பாடல்ல அழகா 2 வரி சொல்லுவாங்க. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இளைப்பாற மரங்களே இல்லை, கலங்காமலே கண்டம் தாண்டுமே. ஓ காட்டில் வாழும் மரங்களுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்ற ஆளே இல்லை, தன்னை காக்கவே தானே வளருமே. தன்னை காத்துக்கொள்ள அந்த காட்டு மரங்கள் தானே வளர்கின்றன. கடலை தாண்டி ஆஸ்திரேலியாவிலேருந்து வேடந்தாங்களுக்கு பறவை வருதுங்க. திரும்பி பார்த்துச்சுன்னு வச்சுங்களேன், அது இளைப்பாறதுக்கு இடமே கிடையாது. அது திரும்பி பார்க்காம கலங்காம வருதுல்ல. இந்த குவாலிட்டியை உங்கள் குழந்தைகளுக்குள்ளே நீங்கள் விதைக்க வேண்டும். இந்த ஸ்கூலை பத்தின ஒரு ப்ரொஃபைல் மேடம் அனுப்பியிருந்தாங்க, நான் கேட்டிருந்தேன், அவங்க அனுப்பியிருந்தாங்க. அதுல ரொம்ப பிடிச்ச ஆஸ்பெக்ட் என்ன தெரியுமா? இந்த பள்ளியிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மினி பார்லிமெண்ட் நடக்குது, ஒரு மினி எலெக்ஷன் நடக்குது. குழந்தைகளுக்குள்ளே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை இந்த பள்ளி உருவாக்குகிறது, தூண்டுகிறது.
அதை வந்து இன்னைக்கு ஸ்கூலுடைய நாங்கள் வெல்கம் பண்ணும்போது அதை நான் பார்த்தேன். பசங்கள்கிட்ட அவ்வளோ 100% டிசிப்ளின், எல்லாமே 100% 100% கோஆர்டினேஷனையும் டிசிப்ளினையும் இந்த ஸ்கூலில் பார்த்து நான் வியப்படைகிறேன். அதுக்கு மிக மனப்பூர்வமான பாராட்டு தெரிவிக்கிறேன். அதற்கு காரணம் லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? பாஸுக்கும் லீடருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பாஸ்னா என்ன தெரியுமா? உட்கார்ந்த இடத்துல அந்த வேலை செய்யின் ஏவுனா அவர் பாஸ். தானே போய் அந்த வேலையை செஞ்சு, ஒரு குப்பை கிடக்குது, அந்த குப்பையை போய் நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்க, நீ நாளைய தலைவனா உன்னை நினைச்சுக்கிட்டு நீ அந்த குப்பையை போய் எடு. இது நம்முடைய ஸ்கூல். நாம் படிப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் எனக்கு இதை உருவாக்கி கொடுத்திருக்கிறதுங்கிற நன்றி உணர்ச்சி உனக்குள்ள இருந்துச்சுன்னா அதை நீ செய்வாய். அந்த விஷயத்தை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை சன்சத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்லிமெண்ட்டை உருவாக்கி, ஒரு குழந்தைகளுக்குள்ள ஒவ்வொரு கிளாஸும் ஒரு ஸ்டேட்டு, அந்த லீடர் வந்து அந்த ஸ்டேட்டுக்கான ஒரு சிஎம் மாதிரி அப்படின்னு மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. கேட்கும் போதே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அந்த குழந்தைகளுக்குள்ளே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை, தலைமைத்துவ பண்பு என்பது தெரியும். என்ன தெரியுமா? டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கான பொறுப்பை அடுத்தவங்க சொல்லி செய்யக்கூடாது, நீயாக எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் தலைமைத்துவ பண்பு. அதை இந்த பள்ளி உருவாக்குகிறார்கள் என்று கேள்விப்படும் போது மெத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை பதிவு செய்து நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இன்னைக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட உயர்கல்வியை கொடுக்கிறார்கள் என்ற அக்கறை இல்லை, பொறுப்பில்லை, அதனுடைய மதிப்பு தெரியவில்லை. தெரியாமல் போனதற்கு பெற்றோர்களும் ஒரு காரணம். நீங்கள் உங்கள் குழந்தைகளை வறுமையில் வளர்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வறுமையிலே எப்படிப்பட்ட குழந்தைகள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் என்ற ஒன்றை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு காண்பிக்க விடாதீர்கள் என்று நான் சொல்லிட்டேன். உங்க குழந்தைங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற பிள்ளைங்க இந்த உலகத்துல இருக்காங்கிறத நீங்க காண்பிக்க தவறக்கூடாதுங்க. அதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அது தெரிஞ்சாதான் உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு புரியும். இந்த உலகத்திலே படிப்பதற்கு ஆசைப்படக்கூடிய பல குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் படிப்பதற்கான சூழ்நிலை அவர்களுடைய வாழ்க்கையிலே இல்லை. அதை உருவாக்கி தரக்கூடிய சூழ்நிலை பெற்றோர்களுக்கு இல்லை. இந்த விஷயத்தை உங்கள் குழந்தைகளிடத்திலே நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அப்பதான் அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கொடுத்து அனுப்புறீங்க, ஃபுட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்புறீங்க, பையன் என்ன பண்றான், திட்டுவீங்கன்னு பயந்துக்கிட்டு அந்த சாப்பாடை டஸ்ட்பின்ல போட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரான். அப்ப இது காரணம் என்ன? அந்த பொறுப்புணர்ச்சியை நாம் விதைக்க மறந்து விட்டோம் என்றுதான் நான் சொல்வேன். குழந்தைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அவன் இப்படி செய்யறான். மொபைல் இருக்கு, ஸ்கூல் மொபைல் வந்து கண்டிப்பா அனுமதிக்கல மேம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு மொபைலை வாங்கி கொடுத்துட்டு நீங்க சீரியல் பார்க்கறதுக்காக உங்க வேலைகளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக மொபைலை கொடுத்துட்டு அவன் மொபைலே பார்த்துட்டு இருக்கான்னு மேனேஜ்மெண்ட்ல வந்து சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாத்தியார்ட்ட போய் டீச்சர்ட்ட போய் சொன்னாங்க, என் பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும் நீங்க கண்டிங்க, அடிங்க, உங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குன்னு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு நாம் செய்கிறோமா? ஒரு டீச்சர் மிரட்டி ஒரு வார்த்தையை சொல்ல முடியல, அங்கேருந்து வந்துடுறாங்க. இந்த சினிமாவில் காமிப்பாங்கல்ல, ஒரு டாட்டோ சுமோல வந்து இறங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இறங்கிட்டா என்ன செய்யறது? தயவு செய்து ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன். சமூகத்தினுடைய அங்கமாக, இந்த பள்ளிக்கு தொடர்புடையவளாக அல்ல, சமூகத்தினுடைய அங்கமாக இந்த நாட்டிலே குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக வளர வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து பெற்றோர்களே, கல்வி நிர்வாகத்தோடு, பள்ளி நிர்வாகத்தோடு தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்கள். ஒரு புள்ள வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பேரண்ட்ஸ்ட வந்து ஒரு டீச்சரையோ இல்லை மேனேஜ்மெண்ட்டையோ குறை சொன்னிச்சுன்னா, நீ என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்கக்கூடிய கேள்வியை தயவு செய்து கேளுங்கள் என்று இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். ஒரு அழகான ஒரு பாடல்.
சின்ன பொண்ணு நாட்டுப்புற இசைக்கலைஞர் சின்ன பொண்ணு அவர்கள் பாடிய ஒரு அழகானதொரு பாடல். ஒரு பள்ளி மாணவி விடுதியில படிக்கிறார். இந்த விடுதியில இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அவ அம்மாவுக்கு ஒரு கடிதம் போடுறான். எவ்வளவு வறுமையான சூழலில் இருந்து அந்த குழந்தை அந்த கடிதத்தை எழுதுகிறாள் அப்படிங்கிறது தான் இந்த இப்படிப்பட்ட கொடுமையான வறுமையிலே சூழ்நிலையிலே குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர்கள் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு தான் இந்த பாடலை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அம்மாவுக்கு பள்ளி விடுதியிலிருந்து ஒரு கடிதம் போடுறார். அன்புள்ள கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். யாரும் இல்லை நமக்கு, நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிற. யாரும் இல்லை நமக்கு, நீ எப்படி இருப்பன்னு நினைக்கிற. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு பாத்திரத்தை வித்திங்களே, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. அம்மா எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே. புஸ்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே. பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா? பாத்திரம் தேய்ச்ச வீட்டுல இன்னும் பணம் கொடுக்கலையா? அம்மா பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினமும் அடிக்கிறார். புஸ்தக நோட்டு வாங்கலன்னு வாத்தியார் தினமும் அடிக்கிறார். வாங்கி கொடுத்த பேனாவும் உடைஞ்சு இரவல் வாங்கி எழுதுற. வாங்கி கொடுத்த பேனாவும் உடைஞ்சு இரவல் வாங்கி எழுதுற. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கீழாண்ட செவுத்தோறும் மறந்தும் போகாதம்மா, கருணாகம் வெடுப்புலதான் இருக்குது. கருணாகம் வெடுப்புலதான் இருக்குது. மேலாண்ட செவுத்தோறும் சாக்க கிழிச்சு போடுங்கம்மா. மேக்கத்தி மழை அடிச்சதுன்னா இருக்கும் இடம் நனைஞ்சிரும். பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க. பாத்திரம் தேய்ச்ச கையெல்லாம் காயம்னு சொன்னாங்க. நெஞ்சு வேதனை எனக்கு, நீயும் மஞ்சப்பத்துவும் போட்டுக்கம்மா. நெஞ்சு வேதனை எனக்கு, நீயும் மஞ்சப்பத்துவும் போட்டுக்கம்மா. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. அவள் வறுமையிலே இருந்தாலும் அவளுடைய மனம் கோடீஸ்வரியாக இருப்பதனால் தன்னுடைய மகளுக்கு கோடீஸ்வரி என்று பெயரிடுகிறாள். ஒரு புஸ்தகம் கேட்டோன்னு வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் குழந்தைகளே, அந்த புஸ்தகத்தை பாதுகாக்கக்கூடிய நன்றி உணர்ச்சி உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் தகப்பன் தாய் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள். தயவு செய்து அவர்களிடத்திலே நன்றியோடு இருங்கள், அன்போடு இருங்கள், கருணையோடு இருங்கள். எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்ல பழகுங்கள். இந்த நாளை இன்னைக்கு இறைவன் கொடுத்திருக்கானா, இந்த நாள் இட்ஸ் a gift from the God. கிஃப்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. ஆங்கிலேயன் அழகா ஒரு வார்த்தை வச்சிருக்கா, பிரசன்ட். பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் என்ன? பிரசன்ட் அப்படின்னா நிகழ்காலம். நாம் எப்பவுமே நம்முடைய மகிழ்ச்சியை இழப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. ஒன்று இறந்த காலத்தில் இருக்கின்றோம் அல்லது எதிர்காலத்தில் இருக்கின்றோம். நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினால் தயவு செய்து அவர்களுக்கு யோகாவை சொல்லித் தருங்கள், தியானத்தை பழக்குங்கள், மனதை how to handle the emotions என்பதை சொல்லிக் கொடுங்கள். இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவுத்திறன். அந்த அறிவுத்திறன் இருப்பவர்கள் எல்லாம் புத்திசாலிகளாக சாதனையாளர்களாக வருவதில்லை இந்த உலகத்திலே. எவன் ஒருவனுக்கு
தன்னுடைய உணர்வுகளை கையாளக்கூடிய திறன் இருக்கிறதோ அவன்தான், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடியவன் தான் இந்த உலகத்தில் சாதனையாளர். இன்னொரு கோஷன்ட் இருக்குங்க. இந்த கோஷன்ட்டை உங்கள் குழந்தைகளுக்கு வளர்வதற்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. அட்வர்சிட்டி கோஷன்ட் என்று இருக்கிறது. கடினமான சூழ்நிலையை கையாளக்கூடிய திறன். ஒரு தோல்வி வந்துருச்சா, பரவாயில்லப்பா, எல்லா குழந்தையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னா 60 பிள்ளை எப்படிங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும்? தோல்வியை அனுபவிக்க, தோல்வியை கற்றுக்கொள்ள. தோல்வியில ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா நடக்குது? அந்த இடத்துல பயம் உடைக்கப்படுதுங்க. என்னுடைய பஞ்ச் டயலாக் என்ன தெரியுமா? பயத்தை பயமுறுத்துங்கள், அவமானங்களை அவமானப்படுத்துங்கள். எது உங்களுக்கு ஒரு விஷயம் பயமா இருக்கோ திரும்ப திரும்ப அதிலே ஒர்க் பண்ணுங்களேன், அந்த பயம் போயிடும். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல ஒரு சிறப்பா போய் நில்லுங்களேன், அந்த அவமானமே அவமானப்பற்றும். அதனால கவலையை கவலைப்படுத்துங்கள், துக்கத்தை துக்கப்படுத்துங்கள், பயத்தை பயமுறுத்துங்கள், அவமானங்களை அவமானப்படுத்துங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தோல்வி என்றால் என்ன, அவமானம் என்று வரட்டுமேங்க, தோல்வி வரட்டுமே, பரவாயில்லப்பா, இந்த தடவை ஜெயிக்காட்டி என்ன, அடுத்த தடவை ஜெய், பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு பாராட்டுங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. ரெக்கக்னிஷன் தான் இட் லீட்ஸ் டு அப்ரிசியேஷன். உங்கள் குழந்தைகளை அங்கீகரியுங்கள். தோல்வி வந்துருச்சுன்னா பிள்ளைங்களை தட்டி கொடுங்க. விசுவாசம் படத்துல ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பர் சீன் வச்சிருப்பாங்க. படத்தை சும்மா பார்க்காதீங்க, அதுக்குள்ள என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க. ஒரு தகப்பன் தாய் கிட்ட எந்த குழந்தை ஃப்ரெண்ட்லியா இருக்கோ, தான் மனசுல பட்டதெல்லாம் சொல்றதுக்கு ஆசைப்படுதோ, அப்ப அந்த குழந்தையை நீங்க நல்லா வளர்த்துட்டீங்கன்னு அர்த்தங்க. அதனால அன்பை விதைத்தீர்கள் என்று சொன்னால் வேற எதையுமே நீங்கள் விதைக்க வேண்டியதில்லை. அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான டேலண்ட்ஸும் பெருகிறதுக்கு அன்பு தான் விதை. அதனால அன்பு செலுத்துங்கள், நன்றி உணர்ச்சியை விதையுங்கள், இரக்கத்தை கொடுங்கள். நல்ல குழந்தைகளாக இந்த உலகத்திலே வெற்றியடைந்த மனிதன் என்பது டாக்டர், என்ஜினியர், கலெக்டர் இல்ல, நல்ல மனுஷங்கிற பேர் வாங்குறதா இந்த உலகத்தினுடைய வெற்றி என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for your wonderful speech. Next, we are moving on to the abacus. Abacus is the mental calculation. Let's get up for abacus competition. Let us welcome the talented abacus students. அனைவருக்கும் வணக்கம். மிக அழகான, அருமையான, எழுச்சியான உரை. எல்லாரும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஒரு விக்னேஷியன் சார்பா ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அண்ட் வெல்கம் டு அபாகஸ் ஷோ. ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கு கற்பனை வடிவம் கொடுத்தா அந்த சிந்தனை அழகாக மாறிடும். அதுவே மேக்ஸ் சப்ஜெக்டுக்கு கற்பனை வடிவம் கொடுத்தா அபாகஸாக மாறிடும். அதுதான் அபாகஸோடைய ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்களுக்கு. மணிகளுக்கு எண்களை கொடுத்து பசங்க கற்பனை பண்ணிக்கிட்டு சம்ம போடுறதுக்கு பேர் தான் அன்சான் கால்குலேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற ஷோவும் அதை பேஸ் பண்ணி தான். குழந்தைங்களுக்கு நான் நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரை அவங்க அபாகஸ் மெத்தடில் போடுவாங்க. போட்டுட்டு ஆன்சரை நான் இங்கே போர்டில் ரைட் பண்ணுவேன். ரைட் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மைக்கை கொடுப்பேன். இந்த ஆன்சரை கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். முயற்சியை போடுறதுக்காக இங்கே வராரு விக்னேஷியன் ஏஆர் முகமது தோஃபிக். உங்களோட கைத்தட்டலோட. கண்ணா, ஆர் யூ ரெடி? ரெடி? ஃபைன். 3, 5, -2, -1, 4, -3. கண்ணா, ஆன்சர் 11. இன்னொரு வாட்டி சம், இன்னொரு சம் பண்ணலாம். ஓகே. 5, again 5, 4, -2, again -2, 1, again 1, again 1. ஆன்சர் 30. ரைட் ஆன்சர். இது ஏன் ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் போடல நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா ஃபோக்கஸ், ஒரு செகண்ட் ஃபோக்கஸ் இல்லைனா கூட சம்சங் இங்கே அட்டன் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் அ லைவ் ஷோ, நாட் அ ப்ரீ பிளான்டு ஷோ. அண்ட் நெக்ஸ்ட், தேங்க்யூ தோஃபிக், தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளைண்ட் கான்சன்ட்ரேஷன். நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட பாட்டி தாத்தாலாம் நமக்கே தெரியாமல் ஒரு கற்றல் முறையை சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா,
முதுகுக்கு பின்னாடி அழகா செல்லம் தங்கம் நான் ஒரு வார்த்தை எழுதுறேன் நீ என்னென்ன அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஆ இம் மான்னு எழுதுவாங்க. அந்த குழந்தை அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு அம்மான்னு அழகா சொல்லும். அது என்னன்றது கற்றல். நமக்கு தெரியாம நம்ம பாட்டி தாத்தா நம்மளோட கற்றல் முறையை அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். இப்போ ஒருத்தரோட கண்ணை கட்டிடுவோம். கண்ணை கட்டிட்டு இதுல அபாக்கஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு நம்பரை செட் பண்ணிடுவோம். அந்த செட் பண்ண நம்பரை கரெக்டா தொடுதல் மூலமா, அதாவது சென்சார் மெத்தட்ல அவர் கண்டுபிடிச்சு அதை கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். விக்னேஷியன் எஸ் வருண். Can I ready? Mr. Varun, answer please. 15. 15 right answer நம்ம செக் பண்ணலாம். இந்த கால்குலேஷன்ல உங்களுக்கு நான் அபாக்கஸ் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ரெடியா இருந்துக்கோங்க. நாளைக்கு உங்க குழந்தைங்க கேட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் திருப்பி. ஓகேயா? ஓகே. இந்த பீட்ஸ்க்கு வேல்யூ 5. இந்த பீட்ஸ்க்கு வேல்யூ ஒவ்வொன்றுத்துக்கும் 1 1. ஸோ 5 + 2 7. அண்ட் அகெயின் இங்க 5. என்ன ஆன்சரு? என்ன ஆன்சரு? அடுத்தது இங்க 2. 12 + 2 14. அடுத்தது இங்க ஒரு பீட்ஸ். ஆன்சரு அப்ப ரைட் ஆன்சர் தானே? 8 தரணும்ல. தேங்க்யூ. இது உங்களோட ரவுண்டு. நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் மைண்ட் செட்டில். ஒருவேளை சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்களோ, கரெக்டாக சொல்கிறாங்களே பசங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த மாதிரி இல்லாமல் இது ஆடியன்ஸ் ரவுண்ட், நீங்களே கொஸ்டின் கேட்குற ரவுண்ட். ஸோ நேரமின்மை காரணமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், எங்களோட டீம்ல இருந்து ஒரு சில கொஸ்டினை ஷூட் பண்ணி எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அதை நான் கேட்க போகிறேன். ஆன்சர் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அதுக்காக வராரு விக்னேஷன் RS உதயா. கம்பீரமா இருக்கு நடைய. Your sum starts now. 8 5 3 6 2. ஆன்சர் போடிங்களா? 24. சந்தியா மேம் இந்த ஆன்சரை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ரைட்டா தப்பான்னு அவங்களே சொல்லுவாங்க. சந்தியா மேம் ரைட்டுங்க. தேங்க் யூ so much மேம். நெக்ஸ்ட் சம் 7 3 1 9 8. ஆன்சர் 28. ராஜ்ன்றவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட மைக். கரெக்ட் சார். தேங்க் யூ so much. தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, டே ஒரே நேரத்தில் ஏன்டா இந்த வேலை செய்கிற, ஒரு நேரத்தில் ஒரு வேலை செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவர் ஒரே நேரத்தில் 2 வேலை செய்ய போகிறார். விளையாடிக்கிட்டே சம்ஸ் போட போகிறாரு. அதுக்காக வராரு விக்னேஷியன் ஏ முகமது அர்ஷத். பில்டப் நிறைய கொடுத்துருக்கேன்டா. ஓகே ரெடி, நீங்கள் விளையாட ஆரம்பிங்க, நான் நடுவில் சம் சொல்கிறேன். Five, 2, again 2, 1, 3, 5. தம்பி ஆன்சரா? 18. ரைட் ஆன்சர். தேங்க்யூ கண்ணா. விக்னேஷ் மெட்ரிக்ல இங்கே ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது அபாக்கஸ். பட் இங்கே ஆரம்பிச்சு மாவட்ட அளவில் நடந்த போட்டியிலையும் சரி, சர்வதேச அளவில் நடந்த போட்டியிலையும் சரி, எல்லாத்துலேயும் உள்ளே போனால் ப்ரைஸ் வின் பண்ணாமல் பசங்க வந்ததே கிடையாது. சமீபத்தில் நேற்று தான் ரிசல்ட் வந்திருக்கு. 10 பேர் இன்டர்நேஷ்னல் அபாக்கஸ் காம்படிஷனை போயிட்டு சென்னையில் அட்டன் பண்ணாங்க. அதில் 7 பேர் முதல் தர பரிசை வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறது போட்டி போடுறதுக்கு மட்டும் இல்லை,
மேம் சொன்ன மாதிரி தோல்வியும் சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வெற்றியை பெருசாக எதிர்பார்ப்பாங்க, பெருசாக நினைப்பாங்க, அடுத்தடுத்த மூவ்களுக்கு கரெக்டாக பண்ண முடியும் அவங்களால. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய விஐஎஸ் மேனேஜ்மெண்ட் சார் அண்ட் மேம் எல்லாருக்கும், என் கூட பணிபுரிகிற ஆசிரியர்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ. A true odyssey of performance by our Abacus students. Next, our 9th girls are their true imaginary world. Give it up for 9th class girls who are here to express symphony of emotions. Welcome, girls. For your delightful performance. Next, our grade first and second boys are here to dance. Let's call up our boys to the stage. Let us welcome. வருவான் எதிர்பார்க்கல. வந்துட்டேன். விமல் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. யூஸ் பண்ண முடியாத பை என்ன பைடா? எல்லா பையும் தான் யூஸ் பண்ண முடியும். அது நான் யூஸ் பண்ண முடியாத பை. தொப்பைடா, தொப்பை நீ எப்படி யூஸ் பண்ணுவ? ஐயோ, இப்ப நான் ஒன்னு கேக்குறேன் பாரு. கேளு. எந்த பூச்சி அதிகமான வெயிட்ட தூக்கும்? எந்த பூச்சி அதிக வெயிட்? என்ன விட அதிக வெயிட் தூக்குமா? தெரியல, நீயே சொல்லு.
மூட்டை பூச்சிடா, இது கூடமா தெரியல? ஐயோ போதும், சரி வா அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். तू चंडीगढ़ तो आई नहीं, चंडीगढ़ तो आई नहीं, देख के होके मर्दे ने खाई चुका चितवाई नहीं। छोटी से काला दिल कुड़िए, छोटी से काला दिल कुड़िए, जो दागे दिल दे टुकड़े, तेनु काला चचमा, तेनु काला चचमा, तेनु काला चचमा जचदा है, जचदा है कोरे मुखड़े, तेनु काला चचमा जचदा है, जचदा है कोरे मुखड़े ते। सड़कों पे चले जब लड़कों के दिलों में तू आग लगा दे बेबी फायर, नकली से न करे तू करे जब देखे हमें झूठी लायर। काला काला चश्मा जचता तेरे मुखड़े पे जैसे काला धोले जचता है तेरे चिन पे, अपनी अदाओं से ज्यादा नहीं तो 10-12 लड़के तो मार ही देती होगी तू दिन में। तुझे जैसे 36 फिरते हैं मेरे वर्गी और न होनी वे, वर्गी और न होनी वे, वर्गी और न होनी। तू मुंडा बिल्कुल देसी है, मैं कितनी ना तो सोनी वे, और मैं फटप हो गई हूँ मुंडिया सुन सुन के तेरे दुखड़े में। मैनू काला चश्मा, ओ मैनू काला 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 काला, ओ मैनू काला चश्मा जचदा रे गोरे मुखड़े ते, मैनू काला चश्मा जचदा रे गोरे मुखड़े ते, जचदा रे गोरे मुखड़े ते। सड़कों पे चले जब लड़कों के दिलों में तू आग लगा दे बेबी फायर, नकली से न करे तू करे जब देखे हमें झूठी लायर। मैनू काला चश्मा, ओ मैनू काला काला चश्मा, ए काला चश्मा, ओ काला 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 चश्मा जचदा है, जचदा है कोरे मुखड़े ते, काला चश्मा जचदा है, जचदा है कोरे मुखड़े ते, काला चश्मा जचदा है, जचदा है कोरे मुखड़े ते। Great talent, Pranaya. Definitely, Akshaya. By the way, what do you think about fairy tales? Certainly, I love them. Why are you asking, Pranaya? Our school students are here to present us with the magic of story tales and instantly values by depicting the life of Cinderella. Welcome, team. எங்களுக்காக காத்துட்டு இருக்கீங்க. சரி, ஆரம்பி ஜாஸ்மின். வானத்துக்கும் பூமிக்கும் என்ன வித்தியாசம்? வேற என்ன? வானம் மேல இருக்கு, பூமி கீழே இருக்கு. ஐயோ, இது கூட உனக்கு தெரியலையா? வானம் சிம்பு நடிச்சது, பூமி ஜெயம் ரவி நடிச்சது. ஐயோ, ரொம்ப மொக்க போடு ஜாஸ்மின். இப்ப நான் சொல்றேன் பாரு. எந்த பூச்சி தொட்டா ஷாக் அடிக்கும்? பூச்சியை தொட்டா ஷாக் அடிக்குமா? இது என்ன புதுசா இருக்கு? அதான் மின்மினி பூச்சி. அது எப்படி? அதுல மின்மினி லைட் இருக்குல்ல. சரி சரி, வா வா நம்ம போயிட்டு திரும்ப வருவோம். And stepmother. Once upon a time, in a quaint village, there lived a kind-hearted young girl named Cinderella. Her stepmother and stepsisters, however, were cruel and treated her as their servant. Cinderella, clean the house, wash the vessels, and make sure everything is spotless before we return. Yes, stepmother. Scene 2. Characters: Cinderella, stepmother, and her 2 stepsisters. Despite the hardships, Cinderella remained hopeful, dreaming of a better life. One day, an invitation to the royal ball arrived, creating a stir in the house. Look at this, a royal ball. We must go. Yes, but Cinderella, you will stay here and clean. But I've always dreamt of going to the ball. Please, let me come too. Absolutely not. You're not at all worthy. You have too much work to do.
Characters: Cinderella and Fairy Godmother. As the family departed for the ball, Cinderella couldn't hold back her tears. In her despair, a magical figure appeared. Who are you? Please don't hurt me. Fear not, Cinderella. I will help you to attend the ball with my magic. But remember, you must leave the ball before midnight or the magic will fade. With a wave of her wand, Cinderella's rags transformed into a beautiful gown. Scene Characters: Cinderella, stepmother, stepsisters, Prince Charming, and dancers. Cinderella's stepmother and stepsisters reach the ball. On seeing the prince, the stepsisters argue with each other on who is going to dance with the prince. I will dance with the prince. No, I will dance with him. As the sisters were fighting, Cinderella entered the ball, captivating everyone, including the prince. May I have this dance? I would be honored. As they danced, the clock struck 11. And Cinderella rushed to leave. I have to go now. Wait, I don't even know your name. I must go. But remember me. The magic wore off, leaving only a slipper as a trace of the enchantment. Determined to find the mysterious girl, Prince Charming set out to visit every house. Finally, Prince Charming arrived at Cinderella's house. Does this slipper belong to anyone here? Yes, this belongs to my daughter. Let me try. It couldn't be mine. My foot is too big. You try it. Mine is too small. Is there no one else in the house? May I try? As Cinderella tried on the slipper, it fit perfectly. You're the one from the ball. Will you be my princess? Yes, I will. And so, Cinderella's dream came true. She married the prince, and together they lived happily ever after, leaving behind the days of solitude and embracing a life filled with love and joy. மேடையை அலங்கரித்த மாணவர்களுக்கு நன்றி. மயில் ஆடி பார்த்திருப்போம், குயில் கூவி கேட்டிருப்போம். ஆனால் நம் பள்ளி வண்ணமயில்கள் ஆடி பார்த்திருப்போமா? வாருங்கள் 6ஆம் வகுப்பு வண்ணமயில்கள் ஆட காண்போமா? வாருங்கள் காண்போம். ఇరిగిల్లా గుమ్మడి నెమలాటల సుందరి ఓ వెన్నెల జాబిలి వైనాల మామిడి కృష్ణయ్య నీ నప్పులాల జడి కృష్ణయ్య నా గుండెల సవ్వడి కృష్ణయ్య నీ
శ్యామ రూపుకి కృష్ణయ్య నీ మురళి పాటకి కృష్ణయ్య ఆశ రేపే మనసుకి కృష్ణయ్య నీ మురళి పాటకి కృష్ణయ్య ఆశ రేపే మనసుకి ఈదులల్ల వెంబడి పరుగులతో సందడి గోపికలకు ఎదురలి రంగులతో తడబడి కృష్ణయ్య ముట్లు కొట్టే అల్లరి కృష్ణయ్య నవ్వులతో చలిమిది 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 Performance, Bhavna. Yes, of course, Ashni. Next, our great 11th girls are ready to catch our eyes with a traditional dance. The dance is a timeless experience to us. Let's welcome them. Jumping the deep end, trying to swim but you're sinking. I don't know the reason, just need something different. Don't let you this weekend, oh no, we gotta take what you get. Remember the meeting, this old folk song we be singing. I'm ready for arms high. I'ma touch the skyline. I'ma sing it loud. പരിവാരഭദ്രപടകം കൈയേന്തും തമ്പുരട്ടി നല്ല ചെറുതിന് മുറിച്ചൊരു കടി തുടങ്ങി പരിവാരഭദ്രപടകം കൈയേന്തും തമ്പുരട്ടി നല്ല ചെറുതിന് മുറിച്ചൊരു കടി തുടങ്ങി So far from where I began, it's the sound of my way, it's the breeze on the skin. I could be back in my homeland, in the day. Show me the road and I'll be right there. I can do anything to feel the wind in my head. Go far as it takes and I won't even care. I'm singing the light in the day. Oh,
குணத்திலும் வீரத்திலும் ராணியாக விளங்கிய தியாகமங்கை ஜான்சி ராணியின் விடுதலை போராட்டத்தை தமிழ் நாடகமாக காட்சிப்படுத்த வருகின்றனர் நம் பள்ளி மாணவர்கள். வாருங்கள், நாடகத்தை கண்டு களிப்போம். விமல், ஏன் டயர்டா இருக்க? அது ஒண்ணும் இல்ல, லஞ்ச் டைம் ஆயிடுச்சுல, பிரியாணி சாப்பிடணும் போல தோணுது. நீ பிரியாணி சொன்ன எனக்கு ஒரு ஞாபகம் வருதுடா. சரி சொல்லு. எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும்? பிரியாணிக்கு டெஸ்டா? எதனா நீயும் ஒன்று பெட்டரா வச்சிருப்ப, சொல்லு. முட்டை பிரியாணி தானே ஃபெயில் ஆகும். ஐயோ சரி வா, நம்ம அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்திய தேசமானது ஆங்கிலேயரிடம் சுமார் 200 ஆண்டுகள் அடிமையாய் இருந்தது. விடுதலை என்னும் கனல் 1857ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் நாள் வீச துவங்கியது. ஆம், ஆங்கிலேய அரசு இந்திய வீரர்களுக்கு புதிய வகை என்ஃபீல்டு ரக துப்பாக்கி அறிமுகம் செய்தது. அந்த துப்பாக்கியின் தோட்டாக்களை பற்களால் கடித்து அதன் மேலுறைகளை பிரிக்க வேண்டும். இந்த செயல் இந்திய சிப்பாய்களுக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் உண்டாயிற்று. காரணம், அந்த தோட்டாக்களில் பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவப்பட்டிருந்தது. பசு என்பது இந்துக்களுக்கு தெய்வமாகவும், பன்றி என்பது முஸ்லிம் மக்களுக்கு அருவருக்கத்தக்க விலங்காகவும் இருப்பதனால் அந்த செயலை செய்ய மறுத்தனர். ஆங்கிலேய அரசு அச்செயலை மீண்டும் மீண்டும் செய்ய வற்புறுத்தியதால் இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் நடத்தினார்கள். முதல் படுகொலையை மங்கள் பாண்டே என்ற ராணுவ வீரர் தொடங்கினார். இந்நாளில் கலகம் வட இந்தியா முழுவதும் பரவியது. இதில் ஜான்சியை ஆட்சி செய்த ராணி லட்சுமிபாய் பற்றிய வரலாற்றை இதோ உங்கள் கண்முன்னே சிறு காட்சியாக காட்டுகின்றார்கள் நமது பள்ளி செல்வங்கள். காட்சி 1, ஜான்சி ராணியின் வருகை. ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுலத்திலக நல்கதராவ மனைவி மகாராணி ஜான்சி பராக் பராக் பராக். வணக்கம் மகாராணி அவர்களே. வணக்கம் அமைச்சர்களே, அமருங்கள். நம் நாட்டு நடப்புகள் எப்படி இருக்கின்றன தோழி? தாங்கள் ஆளும் நாட்டில் மக்களுக்கு குறையேது தாயே. மக்கள் அனைவரும் நலமுடன் உள்ளனர் தாயே. இதை கேட்கும் போது என் மன மகிழ்ச்சி கிடைக்கின்றது. அம்மா அம்மா, பெரும் அவலம் நடந்து வருகிறது. அம்மா, பெரும் அவலம் நடந்து வருகிறது. காவலர்களே, ஏன் இந்த படபடப்பு? எதற்காக இப்படி மூச்சோட ஓடி வருகிறீர்கள்? தங்கத்தாரகையே, தரணி போற்றும் தாயே, மிகப்பெரிய அவலம் நடந்து வருகின்றது தாயே, மிகப்பெரிய அவலம் நடந்து வருகின்றது. ஆம் தாயே, கோரச்சம்பவம் ஒன்று நடந்தேறியதம்மா, கோரச்சம்பவம் ஒன்று நடந்தேறியது. புரியும்படி சொல்லுங்கள் காவலர்களே. ஆங்கிலேயர்கள் இந்திய விடுதலை போராட்ட தலைவர்களை தோற்கடித்து வருகிறார்கள் தாயே, தோற்கடித்து வருகிறார்கள் தாயே. குறிப்பாக பின்வரும் பகுதிகளை சார்ந்த தலைவர்களை அனைவரையும் தோற்கடித்து விட்டார்கள் தாயே, தோற்கடித்து விட்டார்கள். டெல்லியில் பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா, கான்பூரில் பேஷ்வா நானா சாஹிப், லக்னோவில் ஹஸ்ரத் மஹால் பேகம், பீகாரில் கன்வர் சிங் போன்ற தலைவர்களை தோற்கடித்து விட்டனர் தாயே. அடுத்து ஆங்கிலேயர்களின் இலக்கு நமது ஜான்சி தேசம் தாயே. காவலர்களே, அச்சப்படாதீர்கள். யாரங்கே? நமது 4 வகை படைகளை தயார்படுத்துங்கள். இங்கே ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களை வீழ்த்தி நமது நாட்டை காப்பாற்றுவோம். ஜான்சி தனது அரசரவை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் ஆங்கில தளபதி சர் அக்ரோஸ் தலைமையில் தனது படை வீரர்களுடன் ஜான்சி கோட்டையை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கும் காட்சி இதோ உங்கள் கண் முன்னே.
உன்னற்ற கைப்பற்ற வந்திருக்கிறோம். என் மக்களே எனக்கு பிள்ளைகளடா, எனக்கு எதற்கடா வாரிசு? Chauncey, ஒழுங்கா என் முன்னாடி மாண்டிட்டு மன்னிப்பு கேளு. வேணுமென்றால் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன், தப்பிச்சு போயிடும். வணிகம் செய்ய வந்த நீங்கள் எங்களை அடக்கி அரசாள நினைப்பதா? இனியும் உன் செயலை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. பார்த்து பேசு, இல்லையே உன் தலை தரணியில் உருளும். என் குல குழந்தைகள் அதை பந்தென்று எட்டி உதைத்து விளையாடக்கூடும். ஜாக்கிரதை. Chauncey, after நீ ஒரு பொம்பளை எங்கிட்ட எடுத்து பேசுறியா? இப்ப பாரு, என்னோட வீரர்கள் எல்லாம் அவங்க கோச்சையும் என்ன பண்ண போறாங்க. Come on. சிப்பாய் கழகம் ஜான்சி ராணி ஆங்கிலேயருடன் எதிர்த்து போரிட்ட நிகழ்வுகளே இந்தியாவின் சுதந்திரம் காற்றை சுவாசிக்க முதல் படியாக அமைந்தது. நாள் என்று சொன்னால் ஏப்ரல் 13, 1919 என்று கூறலாம். ஆம், பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் அந்த துயர சம்பவம் நடைபெற்றது. பஞ்சாபில் சீக்கிய விவசாயிகள் வைசாகி உழவர் தினம் என்னும் அறுவடை திருவிழாவை கொண்டாடிய தருணம் அது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மாபெரும் கூட்டம் கூடியது. அந்த கூட்டத்தில் விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். இதனை அறிந்த ஜெனரல் டயர் என்ற ஆங்கில தளபதி தலைமையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தி பல உயிர்களை கொன்ற நிகழ்வை உங்கள் கண்முன் நிறுத்துகிறார்கள் நம் பள்ளி மாணவ செல்வங்கள். ஆஹா, என்ன மகசூல்! கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மகசூல் அதிகம் பெற்றுவிட்டோம். ஆமாம், நீ சொல்வது சரிதான். என் நிலத்தில் கோதுமை மிகவும் அதிகமாக விளைச்சலை அளித்துள்ளது. அட ஆமாப்பா, நம்ம இந்திய மக்கள் சரியாத்தான் சொன்னாங்க. கோதுமை நெற்களஞ்சியம் பஞ்சாப் என்று. சரி சரி, எல்லாரும் வாங்க, நம்ம தலைவரிடம் சென்று நம்ம அறுவடை திருவிழாவான பைசாகி திருவிழாவை எப்படி கொண்டாடலாம்னு ஆலோசனை செய்யலாம். சரி சரி, அப்ப வாங்க போலாம். வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். என்ன எல்லாரும் கூட்டமா வந்துருக்கீங்க? எல்லாரும் பைசாகி திருவிழாவை எப்படி கொண்டாடலாம்னு கேட்க தானே வந்திருக்கிறீங்க. அதை நம்ம இந்த வருஷம் அமிர்தசரஸ்ல இருக்கிற ஜாலியன் வாலாபாக் பூங்கால கொண்டாட போறோம். ஏன்னா அங்க பல ஊர்ல இருந்து விவசாயிகள் வந்து கலந்துப்பாங்க. என்ன சரிதானே? ஆமாம் தலைவரே, அங்குதான் ஆங்கிலேய ஆட்சிக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக புரட்சியாளர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேய அரசை எதிர்க்க முடியும். சரி வாங்க வாங்க, எல்லாரும் போலாம். அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் பூங்காவை நோக்கி தலைவருடன் ஊர் மக்கள் சென்று கொண்டிருக்கும் காட்சி இதோ உங்கள் கண்முன்னே.
ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்க திடீரென்று ஆங்கில தளபதி ஜெனரல் டயர் தலைமையில் மாபெரும் தனது வீரர்களை திரட்டிக் கொண்டு துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இதோ அந்த காட்சி உங்கள் கண் முன்னே. பாருங்க, நமக்கு அடிமையா இருக்கிற இந்த இந்திய விவசாயிகள் எங்கிற பெர்மிஷன் பெறாம கூட்டம் நடத்துறாங்க. வாங்க, அவங்க எல்லாரும் ஒவ்வொரு சுட்டி தள்ளுங்க. இவங்க யாரையும் விடக்கூடாது. நாங்க எல்லாரும் ஆர்டர் கொடுங்க. அவங்களை கொண்டு நாம் இந்த நாட்டை ஆளுவோம். Soldiers, tell Bushar, open fire! இத்துப்பாக்கி சூட்டில் பெருவாரியான இந்திய மக்கள் இறந்து போனார்கள். பார்க்கும் திசையெங்கும் மனித உடல்களும் உதிரங்களும் கண் கலங்கும் வகையில் அமைந்து மக்களின் மனதில் மேலும் விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வை வலுவூட்டியது இந்த கோர நிகழ்வு. காட்சி 3. நமது இந்திய தேசமானது எண்ணற்ற போராட்டத்தை கடந்து பல வீரர்களின் உயிர் தியாகம் செய்து தொடர் முயற்சியால் 1947 நமது நாடு விடுதலை பெற்றது. சுதந்திர காற்றை சுவாசிக்க துவங்கியது. நாடகம் வாயிலாக நமது நாட்டில் சுதந்திரம் பெறுவதற்கு போராடிய தியாக வீரர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் பெற்ற சுதந்திரத்தை நம்மால் முடிந்த கடமைகளை உரிமையோடு உழைத்து நாட்டை முன்னேற்ற முயல்வோம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.